Hi, hello, welcome and welcome to the show. This is Kumar and Thangamaliga. Welcome Top Star Singers powered by Ruby Builders. Co-presented by Everest Premier Range of Products, Vasant & Co, CSC, VDM, Tamil Nadu Mercantile Bank, Triple V Records, IFB and Carrier AC. அந்த டாப் 3 winners யாரு அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பா ரிவீல் ஆயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த 5 கண்டஸ்ட்லேருந்து தான் அந்த பெஸ்ட் 3 இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த பிரம்மாண்ட பரிசுகள் காத்துட்டு இருக்கு. அது என்னென்ன பரிசுகள் டிக்கு? அந்த பரிசு முதல் பரிசு ரூபி பில்டர்ஸ் வழங்கும் 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பிரம்மாண்ட வீடு. அண்ட் செகண்ட் நம்ம வசந்த் & Co வழங்கும் 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள கோல்ட். அண்ட் தேர்ட் வேர்ல்பூல் வழங்கும் ஹுண்டே இயான் கார். இது எல்லாமே காத்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாம் காத்துட்டு இருக்கு. நம்ம கண்டஸ்டன்ட்டும் அது யார் வாங்க போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ரொம்ப காத்துட்டு இருக்காங்க. அண்ட் வியூவர்ஸ் நீங்களும் காத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த காத்திருப்புகள்லாம் தாண்டி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் டிக்கு? வரவே இருக்கணும். ஐ மீன் வெல்கம் பண்ணணும் நம்ம ஜட்ஜஸை. ஸோ லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் அவர்கள். வணக்கம் அனுபமா அவர்கள். வணக்கம் மஹதி மேம். வணக்கம் ரீட்டா மேம். வணக்கம் ஆலாப் ராஜு சார். ஓகே, ஸோ கிராண்ட் ஃபினாலே செலிப்ரேஷன் ரொம்பவே ஹேப்பனிங்காக நேற்றி போச்சு. இன்னைக்கு 8 to start அப்படின்னு சொல்லணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு டியூயட்ஸ் தான் பாட போகிறாங்க. அதுவும் நம்ம கண்டெஸ்டன்ட், ஜட்ஜஸ், ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்க கூட சேர்ந்து பாட போகிறாங்க. அண்ட் இப்போது நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னைக்கு பர்ஃபெக்டாக யார் அந்த வின்னர்ஸ் அப்படிங்கிறது ரிவீல் ஆகிடும். அதுக்கு முன்னாடி அதை பற்றி சில வார்த்தைகள் பரத்வாஜி சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 5 பேருமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து இன்றைக்கி இட்ஸ் கோயிங் டு பி கிரேட்டஸ்ட் சர்ப்ரைஸ் ஃபார் எவ்ரிபடி இன்க்ளூடிங் மீ. எனக்கு எல்லாம் சீக்ரெட் பேலட் மாதிரி நாங்கள் நம்பர் போட்டு சீல் பண்ணி கொடுத்தேன் மார்க்ஸ். ஸோ எனக்கே தெரிய போது ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங், பட் த பெஸ்ட் வில் வின். நம்ம சார் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம்க்கு தெரியாது, மேம் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கும் தெரியாது. ஸோ 2 பேருமே இண்டிவிஜுவலாக மார்க்ஸ் போட்டாங்க. தனியாக சீல் பண்ணி நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அந்த டாப் ஸ்டார் சிங்கர்ஸோட அந்த டாப் ஸ்டார் சிங்கர் யார், அந்த 3 பிரம்மாண்டமான பரிசுகள் வெளில போகுது யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம், ஏதாவது கெஸ்டஸ் இருக்கா? Each of them has equal chance. 50-50 to each one of them. ஸோ வந்து எல்லாருக்குமே 50-50 சான்சஸ் இருக்க மாதிரி மேம் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ரீட்டா மேம்கிட்ட கேட்கலாம். மேம் நீங்கள் வந்து பார்த்தீங்க நம்ம கண்டஸ்டன்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸஸ் இவங்களா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது? அப்படி நிச்சயமாக ஒருத்தர் வந்து பிக் பண்ணி அப்படி சொல்ல சான்ஸே இல்லை. ஏன்னா ஒருத்தர் போட்டுன்னு அப்படி வந்து அவங்களோட ஸ்டைலை காமிச்சிருக்காங்க. அதனால் ஐம் ஆல்சோ ஈகலி வெயிட்டிங். இதில் யார் வந்து அவங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்ஸ் போடுறதுக்கே. இப்போ நான் இன்றைக்கி வந்து சும்மா எல்லோரும் பாடுறதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு அவங்களோட சேர்ந்து பாடிட்டு போயிடுவேன். பட் அவங்கள முதல் சீசன்லேருந்து அவங்கள பார்த்து அவங்கள நர்ச்சர் பண்ணி அவங்களோட டிஃப்ரெண்ட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு அவங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்து இவங்கள விட ஒரு 1 மார்க் பெட்டர், இவங்கள விட 1 மார்க் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அது பண்ணதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அது ஈஸியான டாஸ்கே கிடையாது அது. ஸோ ரொம்ப ஆவலோட யார் வின்னர்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ட் இப்போ மஹதி மேம் கிட்ட, மேம் நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கீங்க இளையராஜா சார் அவங்க ரவுண்டுக்கு செமிஃபைனல்ஸில். உங்களுக்கு ஓரளவு தெரியும் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பாடுவாங்க, இவங்களோட டேலண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? ஏற்கனவே சொன்ன எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்கோம். எவ்ரிபடி ஸ்டாண்ட்ஸ் த சேம் ப்ராபபிலிட்டி. அந்த சான்ஸ் ஆஃப் வின்னிங் இஸ் ஆல் த சேம். ஸோ ஜஸ்ட் கீப்பிங் த ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அவங்கள விட ஐ திங்க் 10 ஸ்டார் ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க. ஐ திங்க் தே ஹவ் பீன் யுவர் பேக் போன் த்ரூ அவுட் த ஜேர்னி இல்லையா? ஸோ உங்கள் எல்லார் மூஞ்சிலையும் நல்ல டென்ஷன் ரொம்ப அழகாக தெரியறது. ஸோ ஐ திங்க் we'll have to wait little more time. Even I will wait for that. So ஆலாப் ராஜு சார், சார் நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்லையும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? முதல்ல ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் த சேனல் இது மாதிரி ஒரு மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா பாடுறதுன்றது இப்போ ரிஹர்சலில் பாடுறது ஒன்று, ஸ்டேஜில் பாடுறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆல் டுகெதர். அது இது மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏன்னா ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். ஆமாம், மேபி செகண்ட் டைம் பாடினா இன்னும் பெட்டராக பாடலாம். ஸோ அந்த சான்ஸ் லைக் மஹதி செட் இட்ஸ் தட் டேஸ் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அண்ட் ப்ரைஸஸ் விட்டுடலாம், இப்போ அதை பற்றி பேச வேணாம். ஏன்னா இட் ரியலி டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் ஆனஸ்ட்டாக சொல்ல போனால். ஓகே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்குது, ஃப்ளாட் கிடைக்குது, கார் கிடைக்குது, அதெல்லாம் விடுங்க. இப்போ முக்கியமாக சொல்லணுன்னா ஆஃப்டர் தி ஷோ வாட், அதுதான் ரொம்ப முக்கியமாக யோசிக்கணும் ஃபார் ஆல் யூ பீப்புள் அண்ட் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ. முக்கியமாக சொல்ல வேண்டியது அதுதான். இது முடிச்ச அப்புறம் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிட்டேன் இல்லாட்டி நான் 5th வந்துட்டேன், டசன்ட் மேட்டர். நல்ல ஒரு ஆட்டிடியூட்டில் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நீங்கள் எல்லாருமே முக்கியமாக ஒன்று பண்ணக்கூடியது என்ன, இது மாதிரி பேண்ட் ஆர் எனி பேண்ட்
மியூச்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஃபார் மீ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இட் இஸ் ஹெல்ப் மீ அண்ட் அ லாட் இன் ஆட்டிடியூட். ஆப்டிடியூட்ன்றதை நம்ம வளர்த்துக்கலாம், ஆட்டிடியூட்ன்றது தான் ஆப்டிடியூடே வளர்க்க முடியும். ஸோ நான் இதை அட்வைஸாக சொல்லலை, பட் டு மீ இட் இஸ் பீன் அ வெரி கிரிட்டிக்கல் ரோல் இன் மை கரியர். அதாவது ஈகோ இல்லாமல் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியறதுன்றது ஒரு பெரிய ஒரு பாயிண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஆள் சோலோ பாடுறீங்கன்னா இன்னொருத்தவங்க அங்கே பேக்கிங் பாடுறீங்கல்ல, அது அன்கண்டிஷனலாக பாடுறீங்க. அது ஆக்சுவலாக இட்ஸ் வெரி ஜெனுவன். அது வந்து இங்கே இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஜெனுவன் அவுட் சைட் ஆல்சோ. நீங்கள் அடுத்து நாளைக்கே ஷோஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. யூ வில் பிகம் அ ப்ரொஃபஷனல், யூ வில் ஸ்டார்ட் ஏர்னிங் வெல். அந்த டைம்லேயும் அந்த ஆட்டிடியூட் விட்றாதீங்க. -1 பேண்டோ have the same unconditional attitude towards music. That's the key. எவ்வளோ நாள் நீங்கள் அன்கண்டிஷனலாக இருக்கீங்களோ உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான். இட் இஸ் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மனி ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இயான் கார் ஆர் ஃப்ளாட். இட் இஸ் அபவுட் வாட் யூ கோன் கெட் பேக். இட் வில் கீப் கமிங் பேக். ஸோ congratulations to all 5 for that. You know, that's more important. 4th and 5th, I'm telling you, you just don't have a prize, but it really doesn't matter. Please rejoice this moment and forever. So good luck. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து டூயட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ நம்மளோட கண்டெஸ்டன்ட் வந்து எப்படி அவங்களுக்குள்ளே டூயட் பாட போகிறாங்களா, எப்படி அந்த டூயட் அதை பற்றி ஆல்ரெடி அதையும் சொல்லிட்டேனே, ஸ்பெஷல் கெஸ்ட் கூட சேர்ந்து பாட போகிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் நம்மளோட சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளோட கண்டெஸ்டன்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா? சரி, ஓகே. ஸோ அதில் யார் வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயலக்ஷ்மி அண்ட் அலாப் ராஜு அவர்கள். நீ தொடத்தை செந்துதே பூமணம் எங்கெங்கும் ஓகே ஓகே அனலாம் முகிலா என்னோடி தித்திக்குதே நீ வர பத்திக்குதே இனி என்னை கொன்றாலும் ஓகே ஓகே நீ தொடத்தை செந்துதே பூமணம் எங்கெங்கும் ஓகே ஓகே அனலாம் முகிலா என்னோடி தித்திக்குதே நீ வர பத்திக்குதே இனி என்னை கொன்றாலும் ஓகே ஓகே சின்னதாய் அன்பு தூரல் நீயும் போட அதை சிந்தாமல் கையில் நானும் அள்ளிக்கொள்ள நிலவிலே மறைகிறாய் வானவில்லை அதை நீல வண்ணம் வீசுதடி காதலலை நீ தொடத்தில் சிந்துதே பூமணம் எங்கெங்கும் ஓகே ஓகே அனலாம் முகிலா என்னோடி தித்திக்குதே நீ வர பத்திக்குதே இனி என்னை கொன்றாலும் ஓகே ஓகே venga, venga, nada, hey, 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 hey,
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிங்கர் கூட அண்ட் இந்த ஸ்டேஜில், அதாவது நம்ம டாப் ஸ்டார் சிங்கர் ஸ்டேஜில் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குது விஜி? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ப்ளேபேக் சிங்கர்ஸ் கூடலாம். ஆக்சுவலி பாடணுன்னு ரொம்ப ஆசை ப்ளேபேக்லலாம். இப்போ வந்து சார் கூட பாடினது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்ச லெவலுக்கு நீங்கள் அடைவீங்க. ஸோ இதுதான் முதல் படி நினச்சிங்க. ஸோ இன்னும் நிறையா படிகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெரிய சிங்கராகி கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து கெஸ்ட் மாதிரி அங்கே உட்காருவீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் அந்த ரிசல்ட், அந்த பிரம்மாண்ட 3 பரிசுகள் யாருக்கு போக போகுதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். டாப் ஸ்டார் சிங்கர் கிராண்ட் ஃபினாலே செலிப்ரேஷன்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்காங்க. வில் பி ரைட் பேக். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர் பவர் பை ரூபி பில்டர்ஸ். எப்படி எப்படி அப்படி அப்படியே வாடா மாப்பிள்ள பழ பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா. இடையில பாடிக்கிட்டே இருக்கும்போது பாடுறி அப்படிங்கிற வேற நான் பாட்டில் வரும் நான் அப்படி. ஸோ செகண்ட் ரன்னர் அப், அதாவது தேர்ட் ப்ரைஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர்ஸ் பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். அடுத்து யார் வர போறாங்க? ஸோ அடுத்து வந்து பாட போகிறவர் அண்ட் ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை இந்த ஸ்டேஜில் சொல்லியிருக்கோம். ஸோ அவர் தான். ஸோ பிரசன்னா ஆதிசேஷா அண்ட் வந்து நம்ம ரீட்டா மேம். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஒரு சூப்பரான பாடல் பாட போகிறாங்க. அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு நம்ம கேட்டலாம். ஓகேங்களா? ஸோ பிரசன்னா ஆதிசேஷா வாங்க. ரீட்டா மேம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சிங்கர் அவங்க கூட வந்து நீங்கள் பாட போகிறீங்க. பிரசன்னா, எப்படி இருக்குது அந்த ஃபீல்? பெரிய குதூகலமாக இருக்குது. குஜால்ட்டியா? ஏண்டா பயத்தை கூட குதூகலமாக இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீ தான். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இல்லை ஃபஸ்ட் டேலேருந்தே வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல ஜட்ஜஸ் நம்ம, அதான் வந்து எவ்வளோ இவனுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்கா இல்லையா, இல்லை நார்மலாகவே இப்படி தானா, இவனோட நார்மல் பிஹேவியங்கில் ஆட்டிடியூடே இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்றது நமக்கு டவுட் ஆகும். ஆனால் நிஜமாவே ஃபைனல்ஸில் கூட அசால்ட்டாக பாடிட்டு போன ஒரே கண்டஸ்டன்ட் நீ தான். மொத்தத்தில் நீ மனுஷனா இல்லையா அப்படின்றத சுற்றி வளைச்சி கேட்க வராங்க. ஓகே, ஸோ என்ன பாட்டு மேம் பாட போகிறீங்க? டெஃபினட்டாக ஐ திங்க் அவரோட ஸ்பெஷாலிட்டி போன ரவுண்டில் பார்த்ததுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நகைச்சுவை கலந்த ஒரு சாங்னா வந்து அவர் கலக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நாங்கள் பாட போகிற சாங்கும் அப்படிப்பட்ட ஒரு சாங் தான். வாடா மாப்பிள்ள வில்லு படத்தில் ஒரு காமெடி கலந்த ஒரு குத்துப்பாட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஐ திங்க் இவருக்கு ரொம்ப சூட் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த சாங். வாடா மாப்பிள்ள நயன்தாரா மேம் விஜய் சாரோட பாடியிருப்பாங்க. உங்கள் கிறகம் நயன்தாரா மாதிரி நீங்கள் வடிவேல் சாரோட பாடுறீங்க. Hey வாடா மாப்பிள்ள பழ பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா. ஆட்டும் சாக்குல சைக்கிள் கேப்ல கிடுக்கு புடி போடலாமா. மூக்கு கீழே பல்லே பல்லே முத்தம் போடு பல்லே பல்லே அடிச்சு புட்டா பல்லே பல்லே வெத்த கூடாதே. முந்தானையில் பல்லே பல்லே முட்டை கட்டு பல்லே பல்லே முள்ளு குத்தும் பல்லே பல்லே ரத்தம் வராதே. எப்படி எப்படி அப்படி அப்படி வாடா மாப்பிள்ள பழ பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா. ஆட்டும் சாக்குல சைக்கிள் கேப்ல கிடுக்கு புடி போடலாமா. Don't angry me.
வாடா மாப்பிள்ள பழ பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா ஆடு சாக்குல சைக்கிள் கேப்ல கிடுக்கு பொடி போடலாமா கம்பரசம் தரட்டுமா இன்பரசம் தரட்டுமா நயகரா போல நானும் பொங்கி வரட்டுமா சொன்னதெல்லாம் சந்தோஷம் சொல்லி தந்த சந்தோஷம் நயகரா போல வந்த டபுள் சந்தோஷம் தை பிறந்தா பல்லே பல்லே வழி பிறக்கும் பல்லே பல்லே பொங்கலுக்கு பல்லே பல்லே பரிசம் போடு எப்படி எப்படி அப்படி அப்படியே வாடா மாப்பிள்ள பழ பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா ஆடு சாக்குல சைக்கிள் கேப்ல கிடுக்கு பொடி போடலாமா ஆமா பிரசன்னா அண்ணா எதுவும் வரும்போது சிட்டிக்குடி லேகி வந்து சாப்பிட்டியா சரி அப்புறம் என்ன இல்லை ஒரே குஜாலிட்டியாக ஆகிறீங்களே வந்து கையும் நிற்கல கால் நிற்கல வாய் நிற்கல ஒரே ஆட்டமாகவே இருந்தது இல்லை அதாவது லாஸ்ட் செலிப்ரேஷன் ரவுண்டு ஸோ லாஸ்ட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை அதனால அதுக்காக தான் இருந்தாலும் நம்ம மேலே பொதுநல வழக்கு போடலான்னு இருக்கேன் இடையில பாடிக்கிட்டே இருக்கும்போது பாடுறி அப்படிங்கிற வேற நான் பாட்டில் வரும்னா அப்படி ஏ சொல்லிட்டு ஜாலியாக வரந்திய பாடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வரந்திய அந்த டீக்கு மட்டும் லைட்டா அழுத்தம் அதிகமா கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இல்லையா அப்படிலாம் இல்லை இல்ல ஆனா உன்னோட பாட்டை பாடின உடனே எனக்கு வடிவேலு சாரோட 2 டைலாக் ஞாபகம் வருது. ஒண்ணு இந்த படத்துலயே இருக்கும், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்பாரு. அடுத்து எந்த பாலை போட்டாலும் ரன் அடிச்சிடறான்டா, அது மாதிரி அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இரு மேம் கிட்ட கேட்பேன். பேசுறீங்க ரொம்ப நன்றிடா. எப்பயாதான் பேசுவேன், எப்பயாதான் போய் சொல்லுவேன். மேம் எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எவ்வளோ பாடல் கூட பாடிருப்பீங்க. உண்மையாவே ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. எப்பவுமே வந்து ஒரு டியூட் பாடும்போது ஒரு சிங்கரோட எனர்ஜி இன்னொரு சிங்கர் கிட்டேருந்து வரும். இட்ஸ் லைக் ஒரு பவுன்ஸ் பேக் ஆஃப் எனர்ஜி எப்பவுமே நடக்கும். ஸோ வந்து நான் வந்து நல்லா பாடினா அதுக்கு அவர் காரணம், அவர் நல்லா பாடினா அதுக்கு நான் காரணம், அந்த மாதிரி எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் எனர்ஜி இருக்கும். ஸோ ஐ டெஃபினெட்லி காட் அ லாட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஹிம் அண்ட் அ லாட் ஆஃப் காமெடி ஆல்சோ. ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை மெடிக்கல் மிராக்கிள் அது மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஓவரால் வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி அண்ட் இங்கேருந்து எனர்ஜி அங்கே, அங்கேருந்து எனர்ஜி இங்கேன்ற மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா. தேங்க்யூ. டாப் ஸ்டார் சிங்கர் கிராண்ட் ஃபினாலே செலிப்ரேஷன்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட்ஸ் தெரிய போகுது. ஆனால் அதுக்குள்ள கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ஸ்ரீகுமரன் தங்கபாலிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர் பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். Goyama, 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 yo mama. Yama 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 yama. Sarigame, Sarigame, Badani se, Matiyo se. That's what we say. yeah yeah. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர்ஸ் பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். ஸோ நம்மளோட 5 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான டென்ஷன் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் யார் அந்த 3 பிரம்மாண்ட பரிசுகள் வாங்க போகிறாங்க, அந்த டாப் ஸ்டார் சிங்கர் அப்படின்ற பட்டத்தை யார் வாங்க போகிறாங்கன்ட்டு. ஸோ அதை தாண்டி இப்போ வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பார்ட்டா. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டில் யார் வந்து பாட போகிறாங்க, நம்ம கண்டஸ்ட்லேருந்து யார் வந்து பாட போகிறாங்க? டிகே யா மஹதி மேம் அண்ட் ஷ்ரவன் நாராயண்.
கொஞ்சம் இன்னும் நட்சத்திரம் நீ எண்ணி பார்த்தா வெக்கம் வரும் வெக்க வேணும் வில்லனத்தா அடிச்சு போட்டா சொர்க்கம் வரும் நேற்று வர நீயும் தான் நானும் தான் ஒட்டாவில்லை வாழும் வர நீயும் தான் நானும் தரட்ட புள்ள வயசு பையன் முச்சுடி அடப்பட்ட இடம் பூச்செடி உன்ன போல என்ன போல காதலிக்க யாரும் இல்ல வாழ வைக்க வந்தவனே எம்மா 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 ஏயம்மா யம்மா யம்மா ஏயம்மா யம்மா யம்மா ஏயம்மா யம்மா யம்மா யம்மம்மா ஐயோ ஐயோ ஆதாரமா அவதாரமா ஆயி புட்ட நெஞ்சுக்குள்ள உன்னை விட்டா என்ன விடும் உயிதானம்மா உள்ளுக்குள்ள உன் வாசந்தான் என் மூச்சின் வீசும் உயிருக்குள் உயிர் வாழுதே நம் பேரத்தான் ஊரெல்லாம் பேசும் பூமிக்கும் மொழியானதே நீ தாண்டா ஜல்லிக்கட்டு முடிச்சாக்கா என்ன முட்டை பூவுக்கும் வேருக்கும் மல்லுக்கட்டு என்னோட வெட்டு கட்டு யம்மா 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 யம்மம்மா யம்மா 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 ஓ யம்மா 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 ஓ யம்மா 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 யம்மாடி ஐயோ ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி நீ பாதி நான் பாதி ஐட சேர்ந்து புட்டா சிவ சிவ ஜாதி அரைச்சமாவா அரைப்போமா துவச்சா துணியா துவப்போமா ராம கதைய கேப்போமா வில்ல வளைச்சு பாப்போமா ஓயம்மா 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 யம்மா 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 யம்மம்மா ஓடே என்னப்பா ஆடுறத நிறுத்திட்டீங்க பட்டு கலப்பே தேங்க்ஸ்ப்பா ஸோ வந்து பயங்கர டென்ஷனான ஒரு சூழ்நிலை இங்கே நிலவிட்டு இல்லை ஒரு இருந்தது நிமிஷம் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? இல்லை மேடம் நீங்கள் கேட்டதே கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்ச மாதிரி இருந்தது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வந்து ஏன் கண்ணப்பினான்னு ஆடினீங்க அதான் பார்த்து பயந்துட்டோம். அப்போ நல்லா ஆடலைன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்க சூப்பராக ஆடினீங்க. இப்போ எனர்ஜி வந்துருச்சு தண்ணி என்ன தண்ணி அண்டு ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன் வந்து நிலவிட்டு இருந்தது அண்டு உங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் இந்த டென்ஷன்லாம் ஈடுகட்டுற மாதிரி வேறு லெவலுக்கு போயிடுச்சு இந்த செட்டு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ வந்து ஆடாத கால்களும் ஆடுமையான்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பரத்வா சார் ஆடுறத பார்த்தேன். ஸோ த வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி ஸோ பரத்வாஜ் சாரை வந்து ஆட வச்ச பெருமை என்னை சேரும். கண்டிப்பாக நம்மளே சேரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ உங்களால் தான் இந்த இடம் வந்து இவ்வளோ சிறப்பானுச்சு. அண்ட் எப்படி இருந்தது ஸ்ரவன் கூட பாடுறதுக்கு? ஸ்ரவன் டிட் எக்ஸீடிங்லி வெல். ரொம்ப நல்ல சிங்கர் அவர் ஆக்சுவலாக. நான் வந்து ஒரு ஹிந்துஸ்தானி கர்நாடிக் எல்லாமே வந்து ஃபியூஸ் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுவே ரொம்ப மலப்பாக இருந்தது. அதே மாதிரி அந்த ரவுண்டில் வந்து ஒரு வெரியாக ஐ திங்க் வாட் வி ஆல் வர் ஸ்டன்ட் வாஸ் வித் ஹிஸ் ரம்பம்பம். ஸோ அதை வந்து ஹி நெயில்டு தட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அது பார்த்த உடனே டிசைடட் அஸ் இன் இவ்வளோ டேலண்டடான கண்டெஸ்டன்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தங்களும் வந்து எஸ்பெஷலி அந்த கம்பேக் ரவுண்டு
டேஞ்சர் ஜோனில் போயிட்டு அந்த கம்பேக் ரவுண்ட் வந்து வாஸ் ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஈச் ஒன் ஆஃப் யூ. ஸோ அண்ட் ஸ்ரவன் ஆல்சோ எஸ்பெஷலி அந்த ரம்பம்பம் இஸ் ஸ்டில் தேர் ஃப்ரெஷ் இன் மை மெமரி. இன்றைக்கும் இது வந்து ஜாலியான பாட்டு. இதில் வந்து அங்கே அந்த சங்கத்தி வந்து சரியாக வேலை அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான பாட்டு இல்லை. ஸோ ஜாலியான பாட்டு, ஜாலியாக பாடணும். யூ சாங் ரியலி வெல், வெரி நைஸ், கீப் இட் அப். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ எல்லாருமே வந்து ஒரு கொண்டாட்டம் முடிக்க நீங்கள் கொண்டு வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரவன். ஸோ நம்ம ஃபைனல் லெவல் ரொம்பவே சிறப்பாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த செலிப்ரேஷன்னா இதான்ப்பா செலிப்ரேஷன் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே பயங்கரமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டென்ஷன்லாம் வந்து எல்லாருக்குமே பில்ட் ஆகிட்டு இருக்குங்க. யார் அந்த 3 பேர் வந்து அந்த ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ண போகிறாங்க, யார் அந்த டாப் ஸ்டார் சிங்கர் அப்படின்ற பட்டத்தை வாங்க போகிறாங்க அப்படின்ற டென்ஷன் வந்து இருக்க இன்னும் பயங்கரமாக பில்ட் ஆகுது. ஆனால் அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிய வரப்போகுது. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம இந்த டென்ஷன்லாம் ஈடுகட்டுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்புறம் பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கண்டஸ்டன்ட் அப்புறம் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் 2 பேரும் சேர்ந்து டூயட் அழகாக கொடுத்தாங்க இல்லையா. இப்போ வந்து நம்ம 5 கண்டஸ்டன்ட்டுமே சேர்ந்து ஒரு சூப்பரான பாட்டுக்கு இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. டிகே, ஸோ அந்த 5 கண்டஸ்டன்ட்டை கூப்பிட்டுருங்க. அது என்ன பாடல் நம்ம அவங்கள்ட்டே கேட்டலாம். எஸ், அஜய், அனுஷா, பிரசன்னா, விஜயலக்ஷ்மி அண்ட் ஸ்ரவன் டாப் 5 இவங்க தான். ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். ஸோ வந்து ஏதோ கல்யாண ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி எல்லாருமே வந்து ரொம்பவே அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க. வந்து உங்களெலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டும் வந்து உங்களோட வளர்ச்சி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதில் இதுவும் ஒரு வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. ஓகே, என்ன பாடல் பாட போகிறீங்க? எல்லாருமே சேர்ந்து பவர்ஃபுல்லாக பாடணுன்ட்டு யோசிக்கிறப்ப பாய்ஸ் படத்துலேருந்து சரிகாமே அந்த ஒரு சாங் பாட போகிறோம், பவர்ஃபுல்லாக பாட வரோம். ஓகே ஓகே, அப்போ அதில் வர சித்தார்த் மாதிரியா நீங்கள்? அப்படிலாம் இல்லை, நீ சொன்னீங்கன்னா நானே அடிப்பேன். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட், டு வெல். Say sa, sa, say ri, ri, say ga, ga, say hey, hey what? What do you say?
உனக்காகவே உழைக்கத் தெரிந்தது சரிகாமே பதனிசே மதியுசே that's what we say சரிகாமே பதனிசே மதியுசே that's what we say Here we come, here we coming, here we coming up with something and we know it will be making it a number one full of fun and laughter, coming a little faster yeah you know you're number one உனக்கென உடம்பென புடிச்சது குடி பொடி அடிக்கடி வருமா சந்தர்ப்பம் announce பண்ணி வருமா label ஒட்டி வருமா ஒரு நாள் வரும்டா season 8 சரிகாமே பதனிசே மதியுசே that's what we say இந்த இசை சுந்தர் இசை இசையிலே சுந்தர் இசை To be a star, we'll show you how. Reach for the sky and never, never give it up. இதுதான் பொருதான் கஷ்டம்தான் நஷ்டம்தான் இருந்தாலும் அடிச்சு சொல்வேன் தான் வெற்றிக்கு ஒரு சீக்ரெட் வெற்றிக்கு ஒரு ஷார்ட்கட் நேர்மாய் 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 தான் ஸோ ஃபைனல் செலிப்ரேஷனில் லாஸ்ட்டாக சூப்பர்வான சாங் பாடிருக்கீங்க. ஸோ 5 பேரும் சேர்ந்து பாய்ஸ் படத்துலேருந்து உண்மையிலே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சாங். ஸோ நீங்கள் எப்படி பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேப்டன் அண்ட் ஷிப்போட கேப்டன் அப்படின்னே சொல்லலாம். சார் எப்படி பாடியிருக்காங்க? ஒரே வரியில் சொல்லணும்னா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ மேம் அனுப்புமா மேம். ஆஸ் அ டீம் நீங்கள் எவ்வளோ யுனைட்டடாக இருக்கீங்க, எப்படி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு ஒரு எசன்ஸ் இங்கே நமக்கு தெரிஞ்சுது. கம்ப்ளீட் யூனிட்டி and the beauty of your singing is visible in this song, you know. And in the song filmல கூட அப்படிதான் இல்லையா, அந்த it's sung in a competition and they're winning, so it's such a prophetic song. And இது கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் தெரிய போகிறது. So let's hope the best man or woman wins. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேம் சொன்ன மாதிரி அந்த டாப் ஸ்டார் சிங்கர் அப்படின்ற பட்டத்தை வெளில போகிறது யார் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும். ஸோ மகதி மேம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க நம்மளோட ஃபைனலிஸ்ட்? ஒரு ஃபிட்டிங் ஃபினாலே, very very wonderful performance. It was such a pleasure to hear all of you in unison. So brilliant பாடுனீங்க, just keep it up. Thank you. Super. So ரீட்டா மேம் எப்படி பாடுனாங்க நம்மளோட ஃபைனலிஸ்ட்? இந்த சாங்கோட தீமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஐம் ஷுர் இந்த த்ரூ திஸ் ஜேர்னி நீங்கள் எல்லாருமே நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸாக ஆயிருப்பீங்க. அது உங்களோட கெமிஸ்ட்ரிலேருந்தே தெரியுது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஹோப் இட் லாஸ்ட்ஸ் ஃபார் எவர். அண்ட் இந்த சாங் வந்து ப்ரொவைடட் வெரி குட், என்ன சொல்லலாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சது. வெரி நைஸ். ஒரே ஒரு சின்ன குறை இருந்துச்சு, எல்லா ஷோலையும் இந்த கெமிஸ்ட்ரிங்கிற வார்த்தை வந்துடும், நம்ம ஷோவில் மட்டும் வரலையேன்னு. அதை இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது மேம். கிரேட் சாய்ஸ் ஆஃப் சாங் லைக் எவ்ரிபடி செட். அந்த ஒரு ஃபினாலே ஃபீல் கண்டிப்பாக இருக்குது.
ஆல் ஆஃப் யூ ஆல் ஸ்மைலிங், சிரிக்கிறதுக்கு குறையே இல்லை, விச் இஸ் கிரேட் டு see. ஸோ ப்ளீஸ் பி லைக் தேட் ஃபார் எவர். தேங்க்யூ. டாப் ஸ்டார் சிங்கர் கிராண்ட் ஃபினாலே செலிப்ரேஷன்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட்ஸ் தெரிய போகுது. ஆனா அதுக்குள்ள கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர் பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஃபார் த லாஸ்ட் 1 year we have been running this. பல சண்டைகள், பல திட்டுகள், பல போராட்டங்களுக்கு அப்புறம் இதை ஆரம்பிச்சு தேங்க்ஸ் டு வினோத், லைக் அவன் தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு டிவிலையுமே ஜட்ஜிங் இல்லை, அதாவது மார்க்ஸ் கொடுக்குறது. ஸோ எஸ்பெஷலி ஃபைனல் தான். ஸோ ரொம்ப அருமையான ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ இப்போ கூட பாருங்க நிற்கிறோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது யாருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் 3. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர்ஸ் பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம காத்துட்டு இருந்த அந்த தருணம் வந்துருச்சு. கேஸ் ஒரு வெரி லாங் ஜேர்னி அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க நம்ம டாப் ஸ்டார் சிங்கரில். ஸோ அதில் வந்து பல நகரங்களில் வந்து ஆடிஷன்ஸ் நடந்தது. ஸோ அதுலேருந்து வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டது முக்கியம் கிடையாது. ஸோ அதை வந்து அழகாக ஜட்ஜ் பண்ணாங்க நம்மளோட ஜட்ஜஸ். ஸோ இப்போ 5 பேர் முத்தாப்பில் நமக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 ஃபைனலிஸ்ட்லேருந்து தான் அந்த 3 பிரம்மாண்டமான பரிசுகள் வாங்க போகிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த 3 பிரம்மாண்ட பரிசுகளே நமக்கு தெரியும். அண்ட் அந்த டாப் ஸ்டார் சிங்கர் அப்படின்ற அந்த பட்டத்தை வாங்க போகிறவங்க அந்த 5 பேரில் ஒருத்தர் தான். என்னடிக்கே கண்டிப்பாக. ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டைம் ஃபார் அனௌன்ஸ்மெண்ட் அந்த வின்னர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு பல விஷயங்கள் காத்துட்ருக்கு. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாப் ஸ்டார் சிங்கர் அப்படிங்கிற ஒரு ஷோவை ஆரம்பித்த நம்மளோட வசன் டிவி. ஏன்னா வந்து அவங்கள பற்றி எவ்வளோ பேசினாலும் கம்மி தான். ஏன்னா வந்து இந்த 1 year ட்ராவலை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ் கண்டிப்பாக வந்து நீங்களும் இதை ஒத்துப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு சின்ன மனசு கஷ்டம் அப்படின்னு நாங்கள் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இந்த 1 yearல இருந்தது கிடையாது. எங்கள் எல்லாரையும் ஒரு ஃபேமிலியாக இணைச்சிருக்காங்க. எங்கள் எல்லாரையும் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ வசன் டிவி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ ரவுண்ட்ஸை தாண்டி இன்றைக்கி ஃபைனல்ஸும் முடிஞ்சு ஃபினாலே முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ வந்து செலிப்ரேஷனும் ஜஸ்ட் ஆரம்பிச்சிச்சு, அதுவும் முடிஞ்சிருச்சு. அண்ட் அனௌன்ஸும் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். அப்படிங்கிறதுனால இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம், ஒரு ஷோக்கு ஒரு ஹார்ட் பீட் உயிர் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்பான்சர்ஸ். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அடுத்து ரூபி பில்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் கோ ஸ்பான்சர்ஸ் எவரெஸ்ட் பிரீமியர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், வசந்தன் கோ, சிஎஸ்சி, விடிஎம், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸ், ஐஎஃப்பி அண்ட் கேரியர் ஏசி. அண்ட் இப்போ பேசுறது ரொம்ப கம்மி தான், என்னோட மனசில் இருக்கிறது நிறையா இருக்குது. ஆனால் டைம் பத்தாது. அப்படிங்கிறதுனால இப்போ நான் யாரை இன்வைட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒருத்தர் மிஸ்டர் வினோத்குமார் அவர்கள், சிஇஓ வசன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அடுத்து நான் இன்வைட் பண்ண போகிறவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவரையும் வந்து நான் அட்மையர் பண்ணுற ஒரு பர்சன். ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகம். அண்ட் எப்போ வந்தாலும் வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அண்ட் உங்கள் ஹீரோ, எங்கள் ஹீரோன்னு சொல்லலாம், விஜய் வசந்த் அவர்கள், டைரக்டர், வசந்த் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இந்த மேடையை இன்னும் சிறப்பிக்க மிக முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காங்க. அண்ட் அவங்க தான் மிஸ்ஸஸ் தமிழ் செல்வி வசந்த்குமார் அவர்கள், தலைவி அவர்கள். மேம் வாம் வெல்கம் மேம். இப்போ நான் கூப்பிட போகிறவங்களும் மிக முக்கியமான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லணும். நம்மளோட மிக முக்கியமான ஸ்பான்சர் பாலாஜி, டைரக்டர் சேல்ஸ், வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா. ப்ளீஸ் வெல்கம். இந்த ஷோ இன்னைக்கு இவ்வளோ அருமையாக இந்த டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்கள ஜட்ஜ் பண்ண நம்ம ஜட்ஜஸ் அவங்க நிஜமாவே வந்து ஒரு கேப்டன், அதுக்கப்புறம் வந்து எங்களோட ஸ்வீட் ஆர்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் கூப்பிட்ருக்கோம். ஆனால் அதெல்லாம் வந்து வாயால் கூப்பிடல, மனசால் கூப்பிட்ருக்கோம். ஸோ பரத்வாஜ் அவர்கள் ப்ளீஸ்.
அனுபமா அவர்கள். ப்ளீஸ் ஜாயின் us. டாப் ஸ்டார் சிங்கரில் கண்டஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி டாப் 30ல் வந்துட்டாங்களோ அவங்களுக்கு யாரெல்லாம் எந்தெந்த ரவுண்டில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ரவுண்ட் பை ரவுண்ட் கேரியர் ஏசி 1.5 டன் கொடுத்தது கேரியர் நிறுவனம். ஸோ கேரியர் நிறுவனத்திலேருந்து மிஸ்டர் பிரபாகரன் டிஜிஎம் கேரியர் மீடியா பிரைவேட் லிமிடெட் அவங்களை இன்வைட் பண்ணுறேன். நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். மகதி அவர்கள், ஆசம் ரீட்டா அவர்கள், அலாப் ராஜு சார், இந்த ஷோவோட தூண்கள் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இவங்கள. ஸோ அந்த 5 ஃபைனலிஸ்ட், ஸோ அவங்கள தான் இப்போ வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் அஜய் கிருஷ்ணா, பிரசன்னா ஆதிசேஷா, அனுஷா ரவி, விஜயலக்ஷ்மி அண்ட் ஸ்ரவன் நாராயண். ஓகே விஜய் சார் வணக்கம். ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம டாப் ஸ்டார் சிங்கர்ஸ்க்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் ஆக்டிங்கும் பார்த்துக்கிட்டு அண்ட் ப்ளஸ் வசந்தன் கோவை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. ஸோ எப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள். அது பாட்டில் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்குது. நம்ம பிரச்சனை வர போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம ஷோ பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? கண்டிப்பாக பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ எந்த ரவுண்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இல்லை இப்போது ஒரு இது ரஹ்மான் சார் ரவுண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் ஃபேவரட்டான கண்டெஸ்டன்ட் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவேன். ஏன்னா வந்து வசந்த் டிவியில் வந்து டாப் ஸ்டார் சிங்கரில் பங்கெடுத்ததுக்காக வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ஜட்ஜஸ்க்கும் சரி கண்டஸ்டன்ட் சரி. ஸோ இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஃபார் த லாஸ்ட் 1 year we have been running this. பல சண்டைகள், பல திட்டுகள், பல போராட்டங்களுக்கு அப்புறம் இது ஆரம்பிச்சு தேங்க்ஸ் டு வினோத், லைக் அவன் தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனது. ஸோ அதனால் வந்து இந்த ஃபினாலேயில் அப்பா இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் லைக் சிஇஓ எம்டி ஆஃப் வசந்த் டிவி இருக்கிற வினோத் தவிர. ஸோ அதனால் வந்து இந்த லெவலுக்கு இந்த ஃபைனல் வரைக்கும் வந்து ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து இந்த கண்டஸ்டன்ஸ் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து தேங்க்ஸ் ஆல் வியூவர்ஸ்க்கும் சரி, ஜட்ஜஸ்க்கும் சரி, பார்ட்டிசிபென்ட்ஸ், ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ வினோத் சார், மியூசிக் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். எங்கே போனாலும் பாட்டு என் கூடயே இருந்துச்சு, என் கூட எப்போவுமே இருக்கும். ஸோ அது என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த டாப் ஸ்டார் சிங்கர் எடுத்தோம். நிறைய சிங்கர்ஸ் வரட்டும், நிறைய சிங்கர்ஸ் வந்தால் கூட நிறைய மியூசிக் டேலண்ட்ஸும் வருவாங்க கூட. ஸோ மியூசிக் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்காண்டி இது ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் டாப் ஸ்டார் சிங்கர் ஆரம்பிச்சு. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இனிஷியேட் எடுத்தீங்க. அது நிறைய பேருக்கு நிறைய லைஃப் கொடுக்கும். இதில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதுலேருந்து இந்த 5 பேர் வந்து இன்றைக்கி பெஸ்ட்டாக வந்து நிற்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மியூசிக் வந்து உயிராக நினச்சவங்க தான் கண்டிப்பாக வந்து அது மேலே அவ்வளோ இது இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் லெவலுக்கு வர முடியும். ஸோ அந்த லெவலுக்கு காரணமாக இருந்த உங்களுக்கு தான் நாங்கள் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எங்களோட ஜட்ஜஸ், ஸோ 2 கண்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பரத்வாஜ் சாரையும் அனுப்பா மேமையும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஸோ இந்த டாப் ஸ்டார் சிங்கர் அப்படின்ற அந்த ட்ராவல் எப்படி இருந்தது உங்கள் லைஃப்பில்? இந்த ப்ரோக்ராமுடைய ஜட்ஜிங் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு டிவிலையுமே ஜட்ஜிங் இல்லை, அதாவது மார்க்ஸ் கொடுக்குறது. ஸோ எஸ்பெஷலி ஃபைனல் ஒன். ஸோ ரொம்ப அருமையான ஒரு ப்ரோக்ராம் இது. ஹவு தே ஹவ் ஃபார்முலேட்டட் திஸ் ஜட்ஜிங் பேட்டர்ன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் எனக்கு ஐ தேங்க் வசந்த் டிவி ஃபார் ஹேவிங் டன். அதாவது வெற்றிகரமாக முடித்த விஷயந்தான் பெருசு, ஆரம்பிக்கிறது பெருசு கிடையாது. அதை வெற்றிகரமாக முடித்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அனுப்பா மேம், ஸோ நீங்கள் ஃபியூ வேர்ட்ஸ் எப்படி இருந்தது இந்த டாப் ஸ்டார் சிங்கர்? இது ஒரு பெரிய ஒரு இமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் ஜேர்னி மாதிரி தான் எனக்கு. ஏன்னா போன வருஷம் 2015 ஐ திங்க் செப்டம்பர் அக்டோபரில் தொடர்ந்தது எனக்கு. அண்ட் இது அமேசிங். ஏன்னா வி ஸ்டார்டட் ஃப்ரம் த ஸ்க்ராச். அதுலேருந்து இது வரைக்கும் நான் ஃபுல்லாக பீன் பார்ட் ஆஃப் த ஷோ. ஸோ எனக்கு இது இன்னும் நான் இந்த ஒரு பெரிய குடும்பத்தையே, வசந்த் டிவி சேனல் குடும்பத்தையே விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஐம் ஃபீலிங் ஸோ இமோஷ்னல். அண்ட் எனக்கு இந்த மாதிரி நிஜமாவே ஒரு இவ்வளோ நிறையா நான் அந்த ரியாலிட்டி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து, ஜட்ஜஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அண்ட் ஒரு ரியலி ஃபேர் ஜட்ஜிங். இப்போ கடைசியில் பார்த்தானா கூட நாங்கள் என்ன மார்க்ஸ் போட்டிருக்கோன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபேர் ஜட்ஜிங். நான் வேற ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய எங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஸோ இப்போ கூட பாருங்க நிற்கிறோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது யாருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் 3. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த அளவுக்கு நீங்கள் எங்களை வந்து யூ ஹவ் கிவன் அஸ் த ஃப்ரீடம்.
கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து யூ கேவ் அஸ் த ஃப்ரீடம் டு டூ வாட் வி வாண்ட் அண்ட் ஒரு பிரச்சனை இல்லாமல் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லாமே அழகாக அமைச்சு கொடுத்ததுக்கு மிகவும் மிகவும் நன்றி. ஓகே அஜய், நீங்களும் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் அண்ட் எப்படி இருந்துச்சு அந்த டாப் ஸ்டார் சிங்கர் அப்படின்ற ஷோ? டாப் ஸ்டார் சிங்கர் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு இது ஆரம்பிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு இவ்வளோ பெரிய சான்சஸை கொடுத்த வசந்த் டிவிக்கு ஃபஸ்ட் நாங்கள் வந்து தேங்க் பண்ணிக்கிறோம். இந்த ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கோம், நல்லா எல்லாருமே 5 பேரும் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ரவன். ஸோ வந்து இப்போ லாஸ்ட் மினிட்ல இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ எப்படி இருக்கு உங்கள் மனநிலை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு நிறைய அமெச்சூர் டேலண்ட்ஸை வந்து ஒரு எல்லா உலகத்துக்கு ஃபுல்லாக காமிக்கணும்னு நினச்சி அந்த இனிஷியேட்டிவ் எடுத்த வசந்த் டிவிக்கு என்னோட பெரிய பெரிய நன்றி. அண்ட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஒரு ஆடிஷன்ஸ்லேருந்து இது வரைக்கும் இந்த ஷோ வந்து ஃபுல் ஃபேர் பேசிஸில் மட்டும்தான் போயிருக்கு. சின்ன பாலிடிக்ஸ் கூட யாராலுமே எங்கேயுமே பார்க்க முடியாது. அண்ட் மற்ற ஒரு சோஷியல் நெட்வொர்க்ஸில் எல்லாமே பேசப்பட்ட ஒரு ஷோ இது. ஏன்னா அவ்வளோ தூரம் ஃபேர் பேசிஸில் நடந்துகிட்ருக்குன்னுட்டு. ஸோ அப்படி ஒரு ஷோவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி இது வரைக்கும் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இத்தனை செலிப்ரிட்டிஸ் முன்னாடி இந்த ஒரு டயஸில் நின்று பாடுறதுங்கிறதே ஒரு பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யுது. பட் ஃபைனலி அந்த ஒரு எல்லாருமே சொல்கிற மாதிரி அந்த மியூசிக், அந்த ஒரு அல்டிமேட் மியூசிக் தான் அதுதான் ஜெயிக்கிறது. ஸோ அதனால் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே அண்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் லாஸ்ட்டாக நான் ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கண்டஸ்டன்ட் கிட்ட. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது வந்து இந்த ஃபேஸ்புக் அண்டு எல்லா சோஷியல் நெட்ஒர்க்ஸ்லேயும் வந்து நல்ல ரிவ்யூ நம்ம ஷோவை பற்றி அண்ட் யூடியூபாக இருக்கட்டும் அண்ட் ஃபேஸ்புக்காக வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வந்து உங்கள் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே தனியாக ஒருத்தர் ஃபேன்ஸ் கிளப்பே க்ரியேட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட தண்ணி வாங்குற அக்காலேருந்து எல்லாருமே அவர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லுங்கள், நீங்கள் இங்கே வரும்போது எப்படி வந்தீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து கையில் கூட மட்டும்தான் இல்லை, மற்றபடி சந்தைக்கு போகிற மாதிரி தான் வந்தீங்க. அண்ட் இன்னைக்கு உங்களோட வளர்ச்சி அப்படின்றது ஒரு வேறு லெவலில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து வசந்த் டிவி சார்பாக நாங்கள் மாற்றி சொல்லுவோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே டாப் ஸ்டார் சிங்கர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ உங்களோட லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த லெவல் எப்படி இருக்குது? ஸோ இந்த லெவலுக்கு வரத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க? ஸோ இந்த லெவல் வரதுக்கு வசந்த் டிவி எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது? கண்டிப்பாக சொல்லணும்னா இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு ஆயிரக்கணக்கான கண்டஸ்டன்ஸ்லேருந்து இப்போ 5 பேரில் நிற்கிறதே வந்து பெரிய வெற்றி தான். இந்த வாய்ப்புக்கு வந்து வசந்த் டிவிக்கு வந்து கோடான கோடி நன்றி சொன்னால் கூட பத்தாது. அப்புறம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஒரு 15 ரவுண்ட்ஸ் கிட்ட நடந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கில் எப்படி பாடினேன், நல்லா காலை நடுங்கும். இப்போ வந்து டேய் பாடுற நிறுத்துறா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் பாடுறேன்னா அதுக்கு கண்டிப்பாக ஜட்ஜஸ் தான் காரணம். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக நல்ல என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதே மாதிரி செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி பாடுறதுக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும். அவங்க கூட அவங்களுக்கு முன்னாடி பாடுறதை தாண்டி இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த சிங்கர்ஸ் வந்து பெஸ்ட் சிங்கர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூடவே சேர்ந்து இன்றைக்கி நீங்கள் பாடிட்டீங்க டியூயட். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிகே, ஸோ நோ மோர் வெயிட்டிங். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ண வேண்டியதான். டாப் ஸ்டார் சிங்கர் கிராண்ட் ஃபினாலே செலிப்ரேஷனில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட்ஸ் தெரிய போகுது. ஆனால் அதுக்குள்ளே கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ஸ்ரீகுமரன் தங்கபாலிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர் பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். இவ்வளோ கூட ரிவீல் பண்ணாமல் ஒரு வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ டெஃபினெட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு வசந்த் டிவி ஃபார் கிரியேட்டிங் தட் ஹிஸ்ட்ரி டுடே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் அவ்வளோ டென்ஷன் எனக்கே இப்போ இருக்குது. ஸோ ஓகே, ஐ வில் ஓப்பன் திஸ் அண்ட் லெட்ஸ் see who's winning this. So the second prize goes to நம்ம டாப் ஸ்டார் சிங்கரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் அப்படின்னா ரன்னர் அப் அப்படி தான் சொல்ல முடியும். பட் தேர்ட் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு வேர்ல்பூல் வழங்கும் ஹுண்டே இயான் கார் காத்துட்ருக்கு. ஸோ டாப் ஸ்டார் சிங்கரில் தேர்ட் அப்படிங்கிற பட்டம் யாருக்கு போக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா இப்போது ரீட்டா மேம் அந்த தேர்ட் யாருக்கு போக போகுது, அந்த தேர்ட் ப்ரைஸ் யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் மிஸ்டர் பாலாஜி அவர்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு. பாலாஜி அவர்கள், டைரக்டர் சேல்ஸ், வேர்ல்பூல் இந்தியா. ப்ளீஸ் சார். அஃப்கோர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வசந்த் டிவி என்டையர் க்ரூ அண்ட் காஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் கண்டெஸ்டன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
உங்களுக்குலாம் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு 1 year ஜேர்னியாக இருந்திருக்கு. ஸோ எவ்ரிபடி இஸ் ஃபீலிங் வெரி இமோஷ்னல் அண்ட் நாஸ்டாலஜிக் அண்ட் நர்வஸ் அஃப்கோர்ஸ். பட் எனக்கு இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நியூ டேலண்ட்ஸ், நியூ மியூசிஷியன்ஸை பார்க்குறது எப்போவுமே ஒரு நியூ எக்ஸைட்மெண்ட். ஸோ செகண்ட் ரன்னர் அப், அதாவது தேர்ட் ப்ரைஸ், வேர்ல்பூல் வழங்கும் ஹியூண்டை இயான் கார். சொல்லிடலாமா மேம்? ஃபர்ஸ்ட் லெட்டராவது அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணுங்க, இல்லை லாஸ்ட் லெட்டராவது ஓப்பன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் அதே லெட்டர். செகண்ட் ரன்னர் அப் இஸ் அஜய் கிருஷ்ணா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வேர்ல்பூல் வழங்குற இயான் காரை தட்டிக்கிட்டு போற அஜய் கிருஷ்ணாக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ டாப் ஸ்டார் சிங்கரை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ப்ரைஸ் வேர்ல்பூல் வழங்கும் ஹுண்டை இயான் கார் வாங்கியிருக்கிறது நம்ம அஜய் கிருஷ்ணா. ஸோ அஜய் கிருஷ்ணாவோட ஃபேமிலியை வெல்கம் பண்ணலாம். அஜய் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காரு இந்த ஷோவில் வந்து, நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா கண்டிப்பாக எங்கள் அக்கா தானே அதுக்கு காரணம். ஸோ 2 பேருமே என்னை ஒர்க் பண்ணி 2 பேருமே வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க வீட்டில். சின்னதாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோட் கொண்டு எனக்கு வீட்டில் தானே அக்கா தானே வாங்கி கொடுத்தாங்க. எனக்குன்னு இருக்கிற எல்லா சப்போர்ட்டுமே எங்கள் அக்கா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பெருமை சேர்த்துருக்கீங்க அஜய். ஸோ 2 அக்காவுமே இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம டாப் ஸ்டார் சிங்கர்ஸில் அதுவும் வேர்ல்பூல் வழங்கும் ஹுண்டை இயான் கார் வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் பாலாஜி அவர்கள் வேர்ல்பூல் இந்தியா அவங்க வந்து அஜய்க்கு தேர்ட் ப்ரைஸை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ டாப் ஸ்டார் சிங்கரோட செகண்ட் ரன்னர் அப் அஜய் கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணுறேன் எல்லாருக்கும். நான் இது சொல்லி ஆகணும், நிறைய உறவுகள் இருக்குது. அம்மா அப்பா அக்கா தம்பின்னு, அம்மா அப்பா பிரதர்ஸ் அங்கிள்ஸ் 1000னாலும் இந்த அக்கா தம்பி உறவு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அழக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த உலகத்திலேயே கிடைக்க முடியாத தம்பி. ரொம்ப அவன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டான், நிறைய. இதை அவனோட இது ஒரு வெற்றி, ஃபஸ்ட்டு வெற்றி. இனிமேலும் அவன் வெற்றியாக தான் அடைவான். அவனுக்கு எங்கள் தம்பி வந்து எங்களுக்கு தம்பியாக கிடச்சிது, ரொம்ப பாக்கியம் எங்களுக்கு. இல்லை தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, மனசில் கஷ்டம் இல்லை, அது படைச்சிருக்கு, அதுவே சந்தோஷமாக இருக்குது. நோ வேர்ட்ஸ் டு சே. என்னோட தம்பி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கான். இந்த வசந்த் டிவியில் தேர்ட் ப்ரைஸ் கிடச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ என் தம்பி இன்னும் மேல் வளரணுன்ட்டு நான் காடை வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, ஒரு இமோஷ்னலான மூமெண்ட். ஸோ அஜய் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பயமாக இருந்தது ரிசல்ட்டுனாலே. நான் இன்ஜினியரிங் ரிசல்ட் கூட நான் பயப்படல, இந்த ரிசல்ட்டு தான் ரொம்ப பயங்கரமாக பயந்துட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, என்ன சொல்கிறதுனே தெரியல. தேங்க்யூ ஸோ மச் அஜய். தேங்க்யூண்ணா. ஸோ வந்து நீங்கள் நிறைய பாடல் கொடுத்துருக்கீங்க, இதே ஸ்டேஜில் நிறைய என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க எங்களையும் சரி அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸையும் சரி. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. அடுத்தது யார் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கேள்வி. அண்ட் எல்லாருமே வந்து பயங்கர டென்ஷனாக நின்றுருக்காங்க. இப்போ 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து யாரோ 2 பேருக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது. ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரூபி பில்டர்ஸ் வழங்கக்கூடிய 60 லட்ச ரூபாய் வீடு. செகண்ட் ப்ரைஸ் நம்ம வசந்தன் கோ வழங்கக்கூடிய 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்கம். இப்போ வந்து இந்த தங்கத்துக்கு தான் போட்டியே. வின்னிங் அண்ட் லூசிங் ரியலி டசன்ட் மேட்டர். ஸோ இது அட்வைஸ் இல்லை, இட் குட் பி போரிங், பட் உண்மை அதுதான். ஸோ நாளைக்கு நம்ம எழுந்துக்கும் போது வி ஹாவ் டு பி பேக் டு மியூசிக். ஸோ மியூசிக் இஸ் த வின்னர்ன்ற ஒரே தாட்டில் இருந்தோன்னா நம்மளுக்கு எதுவுமே ரிசல்ட் ரியலி டசன்ட் மேட்டர். ஆனால் ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் கண்டிப்பாக டு வசந்த் டிவி ஒன் மோர் திங் நான் முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணும். ரியாலிட்டி ஷோன்றது இட்ஸ் லைக் அ நெக்ஸ்ட் டோ ப்ரோக்ராம். இப்போது யாருமே டிவி வச்சாலுமே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த ரியாலிட்டி ஷோ இஸ் பாப்புலர் அண்ட் வாட் நாட். அப்படி இருந்துமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்காம பியோர் டேலண்ட்டே யோசித்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நீங்கள் கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஜட்ஜிங் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து யார் யார் எப்படி பண்ணாங்க விளக்குறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதத்தில் இவங்க 2 பேரும் ஐ திங்க் நீங்கள் சொன்ன ரொம்ப உண்மை. தே ஆர் த பில்லர்ஸ், தே ஆர் த என்ன சொல்கிறது கண்மணிகள்லாம் சொன்னீங்க. தட்ஸ் வெரி ட்ரூ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி ஸ்டாண்டிங் ஹியர். அண்ட் அவ்வளோ டென்ஷன் எனக்கே இப்போ இருக்குது. ஸோ
Okay, I'll open this and let's see who's winning this. So the second prize goes to Vijay Lakshmi. ஸோ விஜயலட்சுமி, உங்களுக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் 10 lakhs மதிப்புள்ள கோல்ட் நீங்கள் யார் கையிலேருந்து வாங்க போறீங்க தெரியுமா? விஜய் வசந்த் சார் அவங்க கையிலேருந்தும் அண்ட் வினோத் சார் அவங்க கையிலேருந்தும். மேம், எங்களோட தலைவி, நீங்களும் வந்து உங்கள் கையால் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம டாப் ஸ்டார் சிங்கர்ஸில் ரன்னர் அப் விஜயலட்சுமி. ஸோ வசந்த் அண்ட் கோ வழங்கக்கூடிய 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்கம் விஜயலட்சுமிக்கு. ஸோ செகண்ட் ப்ரைஸ் டாப் ஸ்டார் சிங்கர்ஸில். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியும் அண்ட் எத்தனை நகரங்களில் நடந்ததுன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஆடிஷன்ஸ் அண்ட் அவ்வளோ ரவுண்ட்ஸ், ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் அண்ட் லாஸ்ட்டாக வந்தது 5 பேரில் நீங்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. how do you feel விஜயலட்சுமி? நோ வேர்ட்ஸ் தான் சொல்வேண்ணா. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசணும், அழுதுருவேன். ஸோ இன்றைக்கி உங்கள் பொண்ணு வந்து நம்ம டாப் ஸ்டார் சிங்கரில் ரன்னர் அப் வாங்கியிருக்காங்க. ஸோ 10 லட்ச ரூபா மதிப்புள்ள தங்கம் நம்ம வசந்த்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வசந்த் டிவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். செமிஃபைனலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா. டேஞ்சர் நின்னும் போது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாச்சு. எல்லாமே அழுதுட்டோம். ஹோல் ஃபேமிலி அழுதுட்டோம். வீட்டில் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப எனர்ஜி கொடுத்தது அவங்க அம்மா தான். அம்மா பயங்கரமாக எனர்ஜி கொடுத்தாங்க. கொடுத்து அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த உடம்பு சரியில்லாத இருந்தா அன்றைக்கி. அப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணி வின் பண்ணி அந்த டாப் 5ல வந்தா. கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருக்குமே பெருமை சேர்த்துருக்காங்க விஜயலட்சுமி அப்படின்றத இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அம்மாட்ட கொடுங்க. ஸோ வந்து எங்கள் வீட்டிலலாம் படின்னு டார்ச்சர் பண்ணுற அம்மாக்களை தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ பாடுன்னு டார்ச்சர் பண்ண அம்மா நீங்கள் தான். ஸோ எப்படிமா இருக்குது உங்கள் பொண்ணு வந்து நம்ம டாப் ஸ்டார் சிங்கரில் இப்போ ரன்னர் அப் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குமா? முதல்ல வசந்த் டிவி அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். நாங்கள் எங்கள் பொண்ணோட குரல் வந்து வீட்டுக்குள்ளே மட்டும் கேட்காத இந்த உலகத்துக்கே கேட்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு வந்து சின்ன வயசில் அம்மா இல்லை, அப்பா இல்லை. அதோட கஷ்டத்தெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அனுபவிச்சிருக்கேன். இவ வந்ததுலேருந்து இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒன்றுமே இல்லை. அம்மான்றது இவ்வளோ பார்த்து தான் எனக்கு தெரியும். அம்மா முகத்தை கூட நான் பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பிள்ளைங்களும் இது போதும். ரொம்ப நன்றி ஜட்ஜஸ்க்கு, ரொம்ப நன்றி. அனுப்பமா மேடம், அவளை குட்டி பிசாசு, செல்லம்மா குட்டி பிசாசு, ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் அவளை சொல்லி அவளை வந்து மேலும் அவள் வந்து நிற்கும் போது அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வெற்றி தான். ஒவ்வொரு சாங் எடுத்தாலும் நல்லபடியாக பாடி எல்லோரு மனசுலேயும் அவள் இடம் பிடிச்சிருக்கா. இந்த வசந்த் டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இத்தனை நாள் அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லணும். அதாவது நம்ம டாப் ஸ்டார் சிங்கரை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் பரிசு ரூபி பில்டர்ஸ் வழங்கும் 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பிரம்மாண்ட வீடு யாருக்கு போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை அனௌன்ஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹதி மேம். யாருன்னு பார்த்துட்டிங்களா? இல்லை, எல்லாரும் உங்கள் பங்குக்கு வந்து டென்ஷன் பில்ட் பண்ணீங்க. நானும் ரொம்ப டென்ஸ்டாக இருக்கேன். ஸோ நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறேன். சரி மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் ரியாலிட்டி ஷோஸுங்கிறது நவ் இட்ஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரி சேனல். பட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஐ திங்க் ரியாலிட்டி ஷோஸ் மட்டும் இல்லை, இவங்களோட மியூசிக்கல் ப்ரோக்ராம்ஸே ஐ ஹோல் ஹார்ட்டட்லி ஆஸ் அ மியூசிஷியன் சின்சியர்லி தேங்க் வசந்த் டிவி ஃபார் தட். அண்ட் நான் வந்த few episodes I was really happy. ரொம்ப 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 ஃபேரான ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஐ திங்க் இவ்வளோ கூட ரிவீல் பண்ணாமல் ஒரு வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ டெஃபினெட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு வசந்த் டிவி ஃபார் கிரியேட்டிங் தட் ஹிஸ்ட்ரி டுடே. பார்த்துட்டுமா? ப்ளீஸ் மேம். ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மஹதி மேம் அனௌன்ஸ் பண்ண இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறது வினோத்குமார் சார், விஜய் வசந்த் சார் அண்ட் நம்ம தலைவி அவர்கள் மிஸ்ஸஸ் தமிழ்செல்வி வசந்த்குமார் அவர்கள். நம்மளோட கண்கள் இங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசணும்ல. ஸோ நம்மளோட ஜட்ஜஸ் அனுப்புமா மேம். உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா மேம்? இந்த 3 பேத்துல யாராவது இருப்பாங்க அப்படின்னு? ஒன்றும் கெஸ் பண்ண முடியாது. எல்லாமே இப்போ சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கு. ஓகே, ஸோ பரத் சார் நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேருமே நம்பர் 1 தான். அவ்வளவு ஒரு திறமையானவர்கள். இப்போ 2 அண்ட் 3 அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நான் என் சைட்லேருந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். வித் பர்மிஷன் ஆஃப் வசந்த் டிவி, இந்த 5 பேரையும் கூடி சீக்கிரம் நான் ரெக்கார்டிங்கில் பாட ஆசைப்படுறேன். நல்ல ஒரு சிங்கர்ஸ் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு வசந்த் டிவி நன்றி. சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஒன்ஸ் அகேன். ஸோ வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அண்ட் வசந்த் டிவியும் சரி அண்ட் இவர்களையும் சரி நீங்கள் கௌரவப்படுத்திருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லலாம். இல்லை, இவ்வளோ அழகான ஜேர்னியில் ஐ திங்க் எல்லாருமே வந்து பிளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு தான் இங்கே வந்தீங்க. அந்த ரிசல்ட் தெரியறதுக்கு முன்னாடியே ஐ திங்க் யூ ஆல் காட்டன் டு தட் ஸ்லாட் நவ். ஸோ ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி உங்களுக்கு. ஸோ விஷிங் ஆல் 3 of you the very very best. மேம் இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு. ஓகே, ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் மேம். அதுக்கப்புறம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். இது ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர்ஸ் பவர்ட் பை ரூபி பில்டர்ஸில் ஒரு சின்ன பிரேக். அந்த பிரேக்கு அப்புறம் வந்துருங்க. அந்த ஃபர்ஸ்ட் யார் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் சில வினாடிகளை நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? பிரேக். Countdown starts now. Okay. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. And the top star singer is வெல்கம் பேக். இது ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை வழங்கும் டாப் ஸ்டார் சிங்கர் பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். மேம் இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு. okay. Countdown starts now. Okay. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. And the top star singer is Prasanna Adisesh. பிரசன்ட் பண்றதுக்கு வினோத்குமார் சார், விஜய் வசந்த் சார் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழ்செல்வி வசந்த்குமார் அவர்கள். பிரசன்னா ஆதிசேஷா. ஸோ ரூபி பில்டர்ஸ் வழங்கக்கூடிய 60 லட்ச ரூபாய் வீடு இப்போ உங்களோடது. ஸோ எப்படி இருக்குது? ஸோ இந்த பயணம் எப்படி இருந்தது? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, அது எப்படி இருக்குது? என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி வார்த்தைலாம் வளருது. எப்படி எல்லாருக்குமே வசந்த் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த தருணத்தில் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. ஏன்னா ஜட்ஜஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அனுப்பம் மேம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு. பரத்வாஜ் சாரும் சரி, ப்ரொனன்சியேஷன் ஒரு சின்ன விஷயத்தையும் வந்து சொல்லி
ரொம்ப மோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இதுதான் ஆரம்பம். இதுக்கு மீறி நான் நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் நல்லா பெட்டர் சிங்கர் ஆகும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நான் பதிவு பண்ணுறேன். அப்புறம் அப்பா அம்மா என்னோடய குரு எல்லாருக்குமே, ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வெல்விஷஸ் எல்லாருக்குமே நான் வந்து இந்த தருணத்தில் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த ஒரு கடவுள் அமைத்த மேடை, இந்த மேடையில் என் பையன் வந்து நின்று இந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழும் அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இதுக்கு வந்து இப்போ ரொம்ப நான் வசந்த் டிவிக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இதுக்கு மேலே சொல்ல வார்த்தைகள் எனக்கு வரவில்லை. என் மனைவி கொஞ்சம் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வசந்த் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்படி சிங்கர்ஸை வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து டாப் 5க்கு என் பையன் வந்தது பற்றி ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து உங்கள் தம்பி வந்து ஒரு பிரம்மாண்ட பரிசு, ஸோ 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீடு அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஒரு ஹார்ட் ஒர்க்னால வாங்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள் தம்பி அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரியாலிட்டி ஷோ, ஸோ அதில் ஜெயிச்சு வின் பண்ணியிருக்காரு ஒரு வீடு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் நான் சொல்லணும். வசந்த் டிவி இங்கே இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே அவன் கூடயே எல்லா கடைசி ரவுண்ட் வரைக்கும் அவனுக்கு ஒரு காம்படிஷன் வந்துட்டு போட்டி அது எதுவுமே இல்லாமல் அவனுக்கு சஜஸ்ட் பண்ணி அவன் கூட என்கரேஜ் பண்ணி கண்டஸ்டன்ஸ் அவ்வளோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜட்ஜஸ் அவன் என்ன தப்பு பண்ணாலும் சொல்லிவிட்டு அவன் நல்லது பண்ண அவனை பாராட்டிட்டு எப்பயுமே அக்கா இது அவங்களுக்கு பிடிக்குமா, இது அவங்களுக்கு பிடிக்குமா, அவனை நான் பார்க்கல, அவன் சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி தான் சொல்லுவான் அக்கா இது பாடட்டான்னு கேட்பான். அதுக்கப்புறம் இல்லைக்கா அஜய் இந்த பாட்டு சொன்னான் நான் அதை பாட போகிறேன், அனுஷா இதை சஜஸ்ட் பண்ண நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ லைக் அவனோட கண்டஸ்டன்ஸ் அவனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க த்ரூ அவுட் த ஜர்னி. எவ்ரிபடி இன்க்ளூடிங் காட், எவ்ரிபடி. அண்ட் வசந்த் டிவிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் பாடுறதுல ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே வந்து என்னை மோட்டிவேட் பண்ண ஒரு ஆள் அப்படின்னு உங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்காரு, எப்படி இருக்குமா? ஃப்ரெண்டு ஜெயிக்க காரணமாக இருக்க வசந்த் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜட்ஜஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் டெஃபினெட்லி அவங்க இல்லாமல் ஹி கேனாட் பி ஹியர். ஸோ அதுக்கு ரொம்ப பேரண்ட்ஸ் அக்கா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன சொல்வேன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த 5 people who are there in finals because everybody deserves it. அண்ட் ஆப்வியஸாக என் ஃப்ரெண்டு நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன், ஜெயிச்சிட்டேன். ஐம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் இட். தேங்க்யூ.